சம்மர் ஆரம்பிச்சிச்சு, இட்லி செய்ய போறோம். சரி, குழந்தைங்களுக்கு இட்லி கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான வெஜிடபிள் இது பொட்டேட்டோ. சோ நம்ம பொட்டேட்டோ ரைஸ் கேக் பண்ண போறோம். வெந்திருக்கும், நம்ம எடுத்துடலாம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ நம்ம ஆல்ரெடி இட்லி சீரிஸ் எல்லாமே போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. சோ அதனால இப்போ எல்லா வகையான இட்லியும் நம்ம பண்ண போறோம். இட்லி நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி ஊத்தி சட்னி சாம்பாரோட சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா? சோ இட்லிலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இப்போ இட்லி பண்ண போறோம். ஆனா அந்த இட்லி மாவு அரைக்கிறதுல ஒரு பதம் இருக்கு. அரிசி எந்த அளவு போடணும், உளுந்து எந்த அளவு போடணும். அரிசி 4 பங்கு எடுத்துக்கணும், அதுக்கு உளுந்து 1 பங்கு எடுத்துக்கணும். உளுந்து கூட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அண்ட் அதை ஊற வைக்கிற டைம் ரொம்ப முக்கியம். அரிசி ஊற வேண்டிய நேரம் 3 மணி நேரம் தான், உளுந்து ஊற வேண்டிய நேரம் 1 மணி நேரம் தான். அதே மாதிரி அதை நீங்க ஆட்டும் போது எப்படி கிரைண்டர்ல ஆட்டணும் அப்படின்னா, உளுந்த முதல்ல ஆட்டி 20 நிமிஷம் நீங்க ஆட்டி எடுத்துடணும் உளுந்து. அதுக்கப்புறம் அரிசியை போட்டு ஆட்டணும். உங்களுக்கு கிரைண்டர் சூடாக கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு இதுவா இருந்தா நீங்க நார்மல் வாட்டர் யூஸ் பண்றதுக்கு ஐஸ் வாட்டர் ஊற்றி அரிசியை அரைக்கலாம். இல்ல நீங்க அரிசியை முன்னாடியே நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதே நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னா நல்லா ஊறிடும். 3 மணி நேரத்துக்கு அரைக்கும் போது அரிசியுமே சில்லுன்னு இருக்கும், உங்களுக்கு பூ மாதிரி இட்லி வரும். இப்போ அரிசியும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்க உளுந்தையுமே கழுவிட்டு அந்த வெந்தயம் எல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்க ஆட்டினீங்கனாலும் நீங்க தனியா தண்ணி சேர்க்க தேவையில்லை. உளுந்துமே சில்லுன்னு இருக்கும், நல்லா இட்லி நல்லா ஃப்ளஃபியா இருக்கும். ஓகே, சம்மர் ஆரம்பிச்சிச்சு, இட்லி செய்ய போறோம். சரி, குழந்தைங்களுக்கு இட்லி கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான வெஜிடபிள் இது பொட்டேட்டோ. சோ நம்ம பொட்டேட்டோ ரைஸ் கேக் பண்ண போறோம். ஒன்றும் இல்லை, ரொம்ப யோசிக்காதீங்க. உருளையை வச்சு செய்ய போறேன், அதனாலதான் அவ்வளோ ஒரு பில்டப் கொடுத்தேன். சரி, இப்போ எப்படி பண்றது நம்ம பார்த்துடலாமா? உருளைக்கிழங்கு மிக்சியில போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இது எதுவும் வதக்கவோ இல்ல ஸ்டீம் பண்ணுவதோ தெரியல, பச்சையாவே நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லிக்கு தாளிக்க போறோம். ஸோ என்னென்னலாம் போட்டு தாளிக்கலாம் அப்படின்னு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கூட 1 ஸ்பூன் சீரகம், உளுந்து கொஞ்சம் சேர்த்துப்போம். இப்போ இது கூட நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிச்சோம் இல்லையா, கடுகு, உளுந்து, சீரகம், பச்சை மிளகா, இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மல்லித்தழை,
இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தாளிப்பு அண்ட் அந்த அரைச்ச உருளைக்கிழங்கு விழுது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இட்லி வைக்கிறதுக்கு நான் தண்ணி ஊற்றி ஆல்ரெடி வச்சுட்டேன். ஸோ இது நல்லா சூடாகணும். அதுக்குள்ளே நம்ம இதில் வந்து ஊற்றி வச்சிடலாம் தண்ணியில். புதினா அப்படியே வதக்கிடணும். ஓகே, இப்போ இட்லி வேகுது. இட்லி வேகிற நேரத்தில் இதை வேக வைக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்பும் நான் சொல்கிறேன். இட்லி ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஊற்றி அந்த ஆவி வரதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சிடக்கூடாது. நல்லா தண்ணி கொதிக்கணும். நீங்கள் இட்லி ஊற்றி அந்த பிளேட்டை வந்து உள்ளே வச்சு நல்லா மேலே ஆவி போக வரும்பொழுது இட்லி பாட்டை வந்து மூடுங்க. நல்லா பூ மாதிரி இட்லி வெந்து வரும். இது வந்து ஒரு டிப். அண்ட் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களுக்காக தானே நம்ம இந்த இட்லி பண்ணுறோம். ஸோ சம்மரில் என்னென்னலாம் நாமளே ப்ரிவென்ட் பண்ண முடியும், நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ப்ரிவென்ஷனாக இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் அஃபெக்ட் ஆகுது டீஹைட்ரேஷன். ஸோ குழந்தைங்க வெளியே போய் விளையாடுறாங்க இல்லை ஏதாவது பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி அவங்கள நிறைய தண்ணி குடிக்க வைங்க. அண்ட் தண்ணியில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஜூஸ் வெரைட்டிஸ் எல்லாமே ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுங்க. அண்ட் ஜூஸ் கொடுக்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சுகர் கண்டென்ட் அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலாகவே கொடுக்க பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட். இது செகண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து டேன் ஆகும். ஸ்கின் டேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு நிறைய ப்ரிகாஷன்ஸ் இப்போ இருக்குது, சன்ஸ்கிரீன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதையுமே எடுத்துக்கலாம். அண்ட் தேர்ட் திங், பீக் ஹார். அதாவது இப்போ காலையில் நமக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் ஒரு 4-5 மணி வரைக்குமே இந்த வெயில் காலங்களில் வந்து வெயிலோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் வெளியே போகிறதையோ இல்லை குழந்தைங்களை வெளியே விளையாடுறதையோ அவாய்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் நீங்கள் போறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிகாஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கொடையோ காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வேறோ அந்த மாதிரி வேர் பண்ணி நீங்கள் போங்க. ஸோ இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வெயிலோட காட்டத்துலேருந்து நம்மளும் தவிர்க்கலாம். நம்ம குழந்தைங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஒரு சின்ன டிப்பா இருக்கும், ஃபாலோ பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க வெளியே போகும்போது ஹேண்ட்பேக்ல என்னென்ன திங்ஸ் எல்லாம் மேஜரா நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. கொடை இப்பெல்லாம் நமக்கு எவ்வளவு காம்பாக்டா நிறைய டிசைன்ஸ்ல வந்துருச்சு. ஸோ சின்ன கொடையாவே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் மெயினா வந்து ஒரு காட்டன் கர்ச்சிஃப் ஆர் டவல் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்வெட் ஆகும் நம்ம வெளியே போகும்போது, அதை மெயினா வச்சுக்கோங்க. அண்ட் வாட்டர் பாட்டில் இஸ் மஸ்ட். நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்களோ இல்லை சின்ன பாட்டில் எடுத்துக்கிறீங்களோ வாட்டர் பாட்டில் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. அண்ட் வெளியே போனோம்னா நமக்கு எப்படியோ 4-5 கடைகளை பார்ப்போம், நம்ம கண்டிப்பா எதாவது குடிக்கணும்னு யோசிப்போம். வாட்டர்மெலன் அண்ட் நுங்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நேச்சுரல் இது, நம்மளுக்குமே வந்து ஹெல்த் வந்து எதுவுமே ஸ்பாயில் ஆகாம இருக்கும். ஸோ இப்போ இட்லி வந்து வெந்திருக்கும், நம்ம எடுத்துடலாம். ஸோ இட்லி இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை என்ன பண்ணலாம், இப்படியே வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ உருளை இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஸோ உருளைக்கிழங்குனா நம்ம எல்லாருமே என்ன யோசிப்போம், இதுல என்னென்ன இருக்கு, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். உருளைக்கிழங்குல விட்டமின் சி இருக்கு அண்ட் B6 இருக்கு அண்ட் பொட்டாசியம் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்க ரெகுலரா இட்லியே சாப்பிட்டு பதிலா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அண்ட் அடிக்கடி சாப்பிட வேண்டாம், எப்பயாவது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இட்லி ஐடியாஸ் இருக்கு, உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, அதையும் நாங்க ட்ரை பண்ணி காமிக்கிறோம். அண்ட் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.